ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் சேர்வர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள், அதாவது வாரந்தோறும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியோட முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கூட போய் இணைகிறாங்க. இந்நிலையில் சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஒரு 30,000 பேர் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணையும் நிகழ்வு நடைபெற்றது. அதில் பேசிய தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று தான், அதிமுகவை முழுகிறதுக்கு முதல்வர் விஜய் எந்த அளவுக்கும் அனுமதிக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் அதிமுகவை டேக் ஓவர் பண்ணுவார், இப்போ முழுகிட்டு இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்மொழிஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 இந்த கட்சி தொடங்குற போது இது தொண்டர்களுக்கான கட்சி. இந்த கட்சி வந்து வளர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பேரறிஞர் அண்ணாவினுடைய வழியில் இந்த மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கும் அப்படின்னு தொடங்கினார். மக்களுடைய பேராதரவு அவருக்கு இருந்தது. 1972 மாநில கட்சியாக தொடங்கப்பட்ட இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1976ஆம் ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற தேசிய கட்சியாக அது உருமாறியதை நம்ம பார்த்தோம். அவர் கட்சி தொடங்கிய காலம் முதலே தொடர் வெற்றிகள் பெற்றார். 1973 நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஒரு மகத்தான வெற்றி. 74 புதுச்சேரியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். 74 நடைபெற்ற கோவை இடைத்தேர்தலில் ஒரு வெற்றி. 1977, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி. தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கம் வர முடியாமல் ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தவர். ஒரு மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி. அவர் முதல் தேர்தலில் 77 தேர்தலின் போது பிரச்சாரத்தில் போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிறாரு, என்னை அழிக்க சதி நடக்கிறது, என்னை அழித்து விட்டால் அதிமுகவை அழித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, ஒரு ராமச்சந்திரன் நீங்கள் அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரன்கள் இந்த கட்சியில் தோன்றுவார்கள். இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும். இந்த அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பட்டொளி வீசி பறக்கும்னார். 53 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை அதலபாதாளத்திற்கு கொண்டு போய்விட்டார். இன்றைக்கு நடக்கிற இந்த சூழல் இருக்குல்ல, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அலை அலையாக சாரி சாரியாக நிர்வாகிகள் போய் தாவேக்காவில் இணைகிறது. இந்த சூழலுக்கு 100% எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கு, சர்வாதிகார போக்கு, தான் தோன்றித்தனமான செயல். இதை கட்சியில் இருக்கிற எல்லா முன்னணியினரும் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கடந்த 4 ஆண்டுகளாகவே இதை சொல்லிட்டு வர்றேன். நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த மூத்த தலைவர்கள் 6 பேர் போய் அவரை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியாளர்கள் எல்லோரையும் அரவணைத்தால்தான் நாம் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக எது தடுக்குது சார் தொடர்ச்சியான தோல்வி? இப்போது பிஜேபி ஒரு பக்கம் வந்து பேசி தான் வந்து டிடிவி தினகரனையும் வந்து இந்த தேர்தலில் கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுலேயும் தோல்வி சந்திச்சாச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் சொல்கிறாங்க, எடப்பாடி கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த தங்கமணி, வேலுமணி அவர்களும் இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் இருந்து சொல்கிறாங்க, சார் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டணும், என் தோல்விக்கான காரணங்களை ஆராயணுன்ட்டு. ஆனால் அதையும் வந்து தொடர்ச்சியாக மறுத்துட்ருக்காரு. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அலாலையாக போயிட்டுருக்காங்க. ஆனாலும் இந்த தருணத்திலையும் ஒரு அமைதி தான் காக்குறாரு. என்ன எடப்பாடி பழனிசாமியின் சுத்த சுயநலம் மட்டுமே தான் இதற்கு காரணம். கட்சியை கண்ட்ரோல் கட்டுப்பாட்டிலே. ஆமாம் ஆமாம், அவருக்கு இருந்த அதிகார பலத்தால், பணபலத்தால் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அவருக்கு ஆதரவு நிலையில் இருந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், இவர்கள் மட்டும்தான் கட்சி. இவர்களை நம் கைப்பிடிக்குள் வைத்து கொண்டால் கட்சி காலமெல்லாம் நம்மிடம் இருக்கும் என்று கருதினார். கட்சி அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு, வெற்றி பாதையில் கொண்டு போவதற்கு எதுவுமே இல்லை. கட்சியை காப்பாற்றி நாம் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினோமோ, இந்த மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை வழங்க, திமுகவை வீழ்த்தி அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று தான் நாம் பாடுபடுறோம்.
ஆனால் அந்த நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்ததற்கு பிறகு நம்மால் எட்ட முடியவில்லை. இல்லை சார், சிம்பிள் லாஜிக்காக எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்கள் நீண்ட காலமாக இருக்கீங்க, உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ட்டு பேஸ்டு தலைவர்களை கொண்ட கட்சி தான். இப்போ வந்து முகமாக எம்ஜிஆர் இருந்தார், அடுத்து வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பிறகு இவங்க தான் ஃபேஸு கட்சிக்கு அப்படின்றத வந்து எடப்பாடி பழனிசாமியால் அந்த ஸ்டேஜுக்கு அவரால் வர முடியல. ஏன்னா அவர் வந்து ஒரு முகமாக இன்னும் கட்சிக்கு வந்து அவர் உருவாகலை அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்குது. அப்போது எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு நீங்கள் அடுத்து யார் அந்த கட்சிக்கு முகமாக உருவாக்கலாம்னா அப்படியும் சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் இப்போ விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இதை காரணமாக வச்சு ஒரு முகமாக விஜய் அவர்கள் இருக்கார். ஸோ அப்போ நம்ம அவங்க பின்னாடி போகலாம் அப்படின்றது தான், அதை காரணம் கட்டி தான் இப்போ வராங்க. ஸோ இப்போ அதிமுக நீங்கள் லாங் டைமில் பார்த்தீங்கன்னாலும் அங்கே முகமாக யார், எடப்பாடி பழனிசாமி சரி இப்போ பொதுச் செயலாளர் விலகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு யார் வருவாங்க, அந்த இடத்துல யார் உட்காந்து அதை வந்து ஸ்டாண்ட் பிடியில் வச்சுருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். கட்சியை வந்து அவர் காப்பாற்றணும், அதை வெற்றி பாதை கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி தன் கைப்பிடிக்கில் வந்து விட்டது, இனி இந்த கட்சியினுடைய வாழும் காலமெல்லாம் நாமே இருப்போம் பொதுச் செயலாளராக என்கிற மனோநிலையில் பயணித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, அந்த இரண்டு ஆளுமைகளினுடைய தகுதி, திறமை, நீங்கள் சொன்ன அந்த ஃபேஸ் வேல்யூங்கெல்லாம் எடப்பாடிக்கு சுத்தமாக இல்லை என்பது உண்மை. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த கட்சியை வழிநடத்திய முன்னோடிகள், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் இந்த கட்சிக்கு பாடுபட்ட பல முன்னணி நிர்வாகிகள், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கடந்த 8-10 ஆண்டுகளாக அவரோடு பயணித்த முன்னணியினர், இவர்கள் எல்லோருக்குமே உரிய பயிற்சி இருக்கிறது, தகுதி, திறமை இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் நூற்றுக்கணக்கானோர் அதிமுகவை வழிநடத்துவதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. அடையாளம் என்பது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி முதன்மை பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு அவருடைய நிலை என்ன? இந்த நிர்வாகிகளோடு ஒருத்தராக தானே இருந்தார். அதைத்தான் நான் சொன்னேன். நான் தொடக்க காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தாமல் பெஞ்சமினை முதலமைச்சராக சசிகலா அறிவித்திருந்தால் கூட பெஞ்சமின் இந்த கட்சியை வழிநடத்தி போவார். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தொண்டர்கள் கட்சி. இன்றைக்கு நிர்வாகிகள் போகிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரியத் தலைவர்னு பலரும் போகிறார்கள். ஆனால் காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ரெட்டலை, இதை மட்டுமே ஈர்ப்பாக கொண்டு இந்த கட்சி தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக தேர்தல் வந்தால் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களிப்பதை தங்கள் வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கிற கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். இவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு அரவணைக்கும் தன்மையுடைய ஒரு தலைவர் வர வேண்டும் என்பதுதான். ஒரு செய்தி படித்தேன் சார். ஆமாம், ஒரு வார இதழில் வந்த செய்தி தான். டிடிவி தினகரன் அடுத்து வந்து பொதுச் செயலாளராகன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கார். அதற்கான முயற்சிகளையும் வந்து அவர் வந்து டெல்லி கூட பேசிகிட்டு இருக்காருன்ற ஒரு செய்தி அதை படித்தேன். அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? நான் சொல்கிறது இப்போ உடனே சடனாக கிடையாது, வருங்காலங்களில், எதிர்காலங்களில். ஏன்னா கட்சியை அடுத்து ஒருத்தர்கிட்ட போய் அங்கே நிலைக்கணும். ஸோ அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆதரவோடு கூட நாம் ஆட்சி அமைக்கலாம் என்கிற முயற்சியை எடுத்தார்னு பரவலாக பேசப்பட்டதில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்து கொண்டு ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல, அப்போது பத்திரிகையாளர் சந்தித்த எஸ்பி வேலுமணி இந்த கருத்தை சொன்னார். இங்கிருந்து அதிருப்தியால் போனவங்க, விலகி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் எல்லோரையும் நாம் அரவணைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை ஏற்க மறுக்கிறாரு அப்படின்னு இன்னொரு கருத்தையும் சொன்னார். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன், தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து பயணித்த அத்தனை பேரையும் கொண்டு வரணுங்கள். எனவே அந்த முயற்சி, அந்த எண்ணம் என்பது இங்கேயும் இருக்கிறது. இப்போது சாத்தியமானு பார்க்கணும். அமமுக என்கிற தனி கட்சியை தொடங்கி அவர் நடத்தி வருகிறார். அந்த அமமுகவை அதிமுகவை இணைக்கிற போது அதிமுகவினுடைய இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்கிற நிலை. ஏன்னா அமமுக என்பது ஒரு சிறிய அளவிலான இயக்கம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய பேர் இயக்கம். இங்கிருந்து போய் வந்துட்டு அவங்க பொதுச் செயலாளராக வருவாராங்கிறது இப்போதைக்கு அது சாத்தியமில்லை. எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அந்த எண்ணம், உணர்வு அதிமுகவில் பயணிக்கிறவர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிக்கல்கள், அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து தான் இவ்வளோ பெரிய இயக்கமாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே அவருக்கு எதிரான மனோநிலை கொண்டிருந்த பலருமே எதிர்ப்பான நிலையில் இருந்தாங்க.
ஆனால் அவர்களை அரவணைத்து தான் கொண்டு போனார். 84 எஸ்.சி. சோமசுந்தரன் நமது கழகத்தை தொடங்கி தனிக்கட்சி தொடங்கி தனியாக அதிமுகவை எதிர்த்து களம் கண்டு தேர்தல் களம் கண்டு தோல்வியுற்ற போது அவரை அழைத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டார். தொடக்க காலத்தில் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது மிக கடுமையாக விமர்சித்த நாவலர் நெடுஞ்செழியன், ராகவானந்தம், பாவு சண்முக, ராஜாராம், மாதவன் போன்றவர்கள் எல்லாமே அதிமுகவில் கொண்டு வந்து இணைத்து அவங்களுக்கு முதன்மை பொறுப்பு வழங்கினார். பொதுச் செயலாளர், பொருளாளர், அமைப்புச் செயலாளர்கள், அமைச்சர்கள் என்று கொடுத்தார். என்ன காரணம்? இந்த இருவரும் தலைவர்களும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுமே அவருக்கு எதிராக முதல்ல ஜே அணி ஜா அணின்னு பிரிந்த காலகட்டத்தில் மிக கடுமையான விமர்சனம். அப்புறம் 89-90 இணைந்து 91 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த சூழலில் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு மிக கடுமையாக விமர்சித்த காளிமுத்து, ஆர்.எம். வீரப்பன், ஜேபிஆர் ஒதுங்கிட்டார். வளர்மதி போன்றவர்களெல்லாம் திரும்ப கட்சிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அமைச்சர்கள் பொறுப்பை எல்லாம் வழங்கினாங்க. அந்த 96 காலகட்டத்தில் போட்டி அதிமுகன்னு போனவங்க, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு இந்த முன்னணியினர் விலகி சென்றவர்களை எல்லாம் திரும்பவும் வரவழைத்து அரவணைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, அந்த இரண்டு தலைவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற இந்த கோடிக்கணக்கான தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். எல்லாவற்றையும் விட திமுகவை வீழ்த்துகிற வல்லமை தேவை. அந்த வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கு நமக்கு வலிமை வேண்டும். அந்த வலிமை 1%, 2% வெளியில் போகிறவங்களால் அந்த வாக்கு சிதைவிடக்கூடாது என்கிற நோக்கம் இருந்தது. அப்போ இந்த இருவரும் தலைவர்கள் வெளியில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அதில் ஒரு 100% பங்காகுது. அந்த எண்ணமும் உணர்வும் அவருக்கு வரணும்ல, வரலை. யார் போனாலும் போகட்டும். இல்லை, கட்சியை வந்து அடுத்து கட்சிக்குள்ளே அவருடைய மகனை வந்து அவர் வந்து முன்னெடுத்து போகிறாருன்றத ஒரு செய்திகள் வருது. அதுக்கும் வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ஏன்னா இப்போது எப்படி ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எப்படி கட்சியை அவரை முன்னெடுத்து இப்போ அடுத்து அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ அதே போல் அதிமுகவிலும் வந்து மிதுன் அவர்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்காரு அப்படின்ற செய்திகளும் வருது. அது எந்த அளவுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியாலேயே இந்த கட்சியை இன்னும் கட்டுக்கோப்பாக வச்சுருக்க முடியல. கட்சியினுடைய எதிர்காலம் என்னாகுமோ என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இவரே கட்சியை காப்பாற்ற முடியாமல் எல்லோரையும் இழந்து போகிறார். அவ்வளவு பேருமே மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் பல்வேறு இளைஞரணி, ஒன்றிய அணி, ஐடி அணி எல்லாம் போயிட்டுருக்காங்க. நிர்வாகிகளும் பலரும் போயிட்டுருக்காங்க. இந்த சூழலில் இவராலேயே முடியாத ஒன்றை இவருடைய பையன் மிதுன் வந்து என்ன பண்ண போகிறார்? இவருக்கான முகம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபேஷ் வேல்யூ இல்லை. அடுத்த நிலையில் இவர் இருக்கிறத கொண்டு வருது. அந்த முயற்சி நடக்கிறதான்னு தெரியல. ஒரு வார காலமாக பரவலாக அது பேசப்படுகிறது. ஏன்னா தலைமையிலே இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் வந்து இந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. அவர் உடனே எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி இல்லை நான் ஒருபோதும் மிதுனை கொண்டு வர மாட்டேன், அதெல்லாம் பேசாதீங்க, மறுத்துட்டாருன்னு சொன்னாங்க. மறுத்த அடுத்த வினாடியே கேபி முனுசாமி அவர் எழுந்து கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பினா நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்லக்கூடாதுன்னுக்கார். இதைத்தான் சி.வி. சண்முகம் சுட்டி காட்டி ஏன் இந்த நாடகம் கொண்டு வரதுனா கொண்டு வாங்க, ஏன் இப்படி சுற்றி வளைச்சி நாடகம் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இது ஒரு ஆபத்தான அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன். ஒருபோதும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி வாரிசு அரசியலை நடத்துறதுன்னு காலங்காலமாக பேசிட்டு அதே நிலைப்பாட்டை எடுக்கிற போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்போ திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்று கருதிய எடப்பாடி பழனிசாமி திமுக வழியிலேயே தன் குடும்பத்தையும் கொண்டு வந்து நாம் இந்த கட்சியை நடத்தலாம், குடும்ப கட்சியாகவே அதிமுக கொண்டு போகிற மனோபாவம் வந்துருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் ஒன்று இருக்குது. இன்னொரு கூடுதல் சந்தேகம் என்னென்னா, இந்த கட்சியை ஒன்று சேர்க்கணும், செயற்குழு நடத்துங்க, பொதுக்குழு நடத்துங்க, விவாதிங்க அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துகிற எல்லோரையும் பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றிட்டு இருக்கார். மீண்டும் அந்த பொறுப்புகளை கொடுத்தா அவங்க அதுக்கும் ஒரு சுணக்கம் இருக்குது. ஆமாம். அப்போ இந்த மூத்த முன்னோடிகளை எல்லோரும் ஒட்டுமொத்தமாக விலக்கிவிட்டு தன் பையன் மிதுனுக்கு சாதகமாக இருக்கிற ஆட்களை கொண்டு வந்துடுவோம் பொறுப்புகளுக்கு. இப்போ இவங்க 26 பேர் 30 பேர் போட்ட உடனே 30 மாவட்ட செயலாளர் புதுசாக போட்டார். துணைப்பொதுச் செயலாளர், தலைமைநிலை செயலாளர், அமைப்பு செயலாளர் 8-10 பேரை போட்டார். அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கிறார். அப்போ இந்த மூத்த முன்னோடிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு தன் மகனுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு அவர் பொறுப்புகளை வழங்க இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் இன்னும் தகவல் வருது. விஜயபாஸ்கர்,
சிவி சண்முகமும் அந்த பேரில் அடிபடுது. அவங்கெல்லாம் போயிட்டு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவில் போய் ஐக்கியமாகறாங்க. ஸோ இப்போது வந்து அதிமுக இந்த நிலைமையில் இருக்கும்போது அதிலிருந்து விலகி போய் தாவேக்காவில் சேர்றது அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ எந்த முடிவு எடுப்பாங்க? இந்த முடிவு எடுக்கிறது ஒரு சரியான விஷயம் தானன்றதும் சில சொல்கிறாங்களே. இங்கிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இழந்தவர்கள், அவரால் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது, வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்கிற எண்ணமும் சிந்தனையும் கொண்டவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்க. இவர்கள் எடுக்கிற முடிவு மிக மிக தவறானது. 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த கட்சியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே, அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்தவர்கள், அமைச்சர்களாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், பல்வேறு பொறுப்புகளில் வாரியத் தலைவர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் வகித்தவர்கள், இந்த கட்சியால் வாழ்வு பெற்றவர்கள். இந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி என்கிற பொழுது மாற்று முகாம் தேடி ஓடுவது என்பது சரியான அணுகுமுறை இல்லை. இந்த கட்சியில் ஆனால் ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று. அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் முழுகிட்டு இருக்காரு, அதிமுக முழுகலை. அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ணுவாருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே சொல்கிறாரு அவர். இப்படிப்பட்ட 2 ஆண்டுகள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளே ஆன ஒரு அரசியல் இயக்கம் ஒரு கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1972, இப்போ 2026, 54 ஆண்டுகள் பாரம்பரியமுள்ள ஒரு அரசியல் கட்சியை நேற்று வந்த தாவேகா இதுதான் அதிமுக என்பது ஒரு புரிதலற்ற பேச்சு, பக்குவமற்ற பேச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். சார், அவங்க எதனா சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு கல்ட்டு ஃபேஸ் இருக்காங்க. எப்படி எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சா அதே மாதிரி விஜய் வந்து பிடிச்சிட்டாரு, அதை பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அடிப்படை கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு இன்னும் அப்படியே இருக்குது. அதில் எந்த சேதாரமும் ஏற்படலை. நமக்கு இன்னொரு வாய்ப்பு நிச்சயமாக வரும் அப்படின்னு. நீங்கள் இது இந்த விளக்கின் ஒளியை தேடி செல்லும் விட்டில் பூச்சிகள் அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த நிலைப்பாடை மாற்றி இங்கேயே இருந்து போராடணும். செயற்குழு கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, விடமாட்டோம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், மறியல் பண்ணுங்கள். இந்த கட்சியை காப்பாற்றணுன்னு களத்தில் இறங்கி நீங்கள் பண்ணுங்கள். உங்களால் வளர்க்கப்பட்ட கட்சி, உங்களை வளர்த்து விட்ட கட்சி, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்களித்த கட்சி. இந்த கட்சியை விட்டு இடைக்காலத்திற்காக சுய ஆதாயத்திற்காக இந்த அரசியலினுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இடம் மாறுவது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாது. இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கு போன பலருமே மனப்புழுக்கத்தில் இருக்கிறார்கள். தாவேக்காவில் அந்த கட்சியுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருமே புதியவர்கள் அரசியலுக்கு. இவங்க எல்லாமே பழந்தின்று கொட்டை போட்ட ஆசாமிகள். இங்கே போகிறவங்களுக்கு அங்கே 28-30 வயசுக்காரன் தான் மாவட்ட செயலாளராக ஒன்றிய நகர பொறுப்பில் இருக்கிறான். இவங்க எல்லாமே 50-60 வயது கடந்தவர்கள் தான் போகிறாங்க. இவர்களுக்கு தலைமையில் நீங்கள் ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன் போன்றவர்கள் வரவேற்று கட்சியில் இணைக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய துரதிருஷ்டமான விஷயம்னா, கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் இவங்க யாரையுமே பொருட்படுத்தலை. நீங்கள் ஒரு தனி மனிதன் ஒரு கட்சியிலிருந்து வந்தால் அவங்கள ஜெயலலிதா அழைத்து வீட்டிலேயோ தலைமை கழகத்திலேயோ கார்டு கொடுப்பாங்க. 100 பேர் 200 பேர் 500 பேர் இணைகிறார்கள் என்றால் தலைமை கழகத்துக்கு வரவழைத்து அவர் நடுநாயகமாக உட்காந்து குரூப் ஃபோட்டோ ABCன்னு 6 பேர் 2000 பேர் இணைந்தார்கள், 3000 பேர் இணைந்தார்கள்னு செல்வி ஜெயலலிதா தலைமையில் தான் அந்த இணைப்பு நடைபெறும். மறைந்த முன்னாள் நம்முடைய கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சியர் எம்ஜிஆர் காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வருகிறார்கள் என்றால் அவர் தலைமை கழகத்துக்கு வர வச்சு அந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கி அவர் முன்னிலையில் தான் சேருவாங்க. இதில் இன்னொரு தகவல் சொல்கிறேன். நாவலர் நெடுஞ்செழியன், ராகவானந்தம், மாதவன், ராஜாராம் போன்றவர்கள்லாம் திமுகலேருந்து விலகி புரட்சித் தலைவர் முன்னிலையில் அதிமுகவில் இணையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் பெருந்தன்மையோடு ஒரு விஷயம் சொன்னார். நீங்களெல்லாம் அண்ணா காலத்திலிருந்து பயணித்த மூத்த முன்னோடிகள், நீங்கள் திடீரென வந்து என் தலைமையில் இணைவது என்பது பொருத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குங்கள், சில காலம் பயணித்து அந்த கட்சியை கொண்டு வந்து அதிமுகவில் இணையுங்கள்னு உடனே நாவலர் நெடுஞ்செழியன் மக்கள் திமுகன்னு ஒரு கட்சியை அறிவித்து ஒரு 2-3 மாதம் அதில் இவங்கள்லாம் இருந்து அப்புறம் மக்கள் திமுக அதிமுகவில் இணைகிறது அப்படின்னு. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை உடைய தலைவர் வளர்த்த கட்சி இந்த கட்சி. ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் பயணித்தார். அந்த இயக்கம் இப்படி ஒரு சர்வாதிகாரத்தின் பிடியில் சிக்கி சீரழிகிறதுங்கிறது தான் அதிமுகனுடைய முதன்மை நிர்வாகிகளிலிருந்து இப்போ இருக்கிறவங்க வரைக்குமே. இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுத்து போகிற முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கு சிவி சண்முகம் ஆகட்டும், அந்த விஜயபாஸ்கர் ஆகட்டும், என்ன நிலைப்பாடு அங்கே பேரம் பேசுகிறாங்க தாவேக்காவில்.
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த பொதுவெளிகளில் இந்த சந்தேக அலை போவதில்ல, இது அவர்களுடைய அந்த தனித்தன்மைக்கு ஒரு இழுக்காக வந்துடும். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ சொல்கிறாருல செயற்குழு பொதுக்குழுவனும் பிடிவாதத்தை தளர்த்தணும், இதுக்கு என்ன மாற்றுன்னு எனக்கு தெரியுங்கிறார். அந்த மாற்று வழியை அவர் தேடணும். நீங்கள் நான் கேள்விப்பட்ட வகையில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டாவிட்டால் நாங்கள் ஒரு 48-50 எம்எல்ஏக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கோம். இது அந்த 2 அணியை பிரிஞ்சாங்க, அப்போவே அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது. அப்போ அதை அவங்க முன்னெடுத்து பண்ணியிருக்கணும். அது என்ன அவங்களுக்கு ஒரு திடீர் சிக்கல் வந்ததுன்னா, இந்த தகுதி இழப்பு 25 எம்எல்ஏவும் பதவி போயிடுச்சுன்னா திரும்ப ஒரு தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறதுனால அதை அப்படியே போட்டாங்க. ஆனால் இப்போது அதற்கான முயற்சியை எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் சிவி சண்முகத்தினுடைய அந்த நேர்காணலில் நம்ம பார்க்க முடியுது, பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம பார்க்க முடியுது. அப்படித்தான் இங்கே இருந்து போராடி, இது வலிமை மிக்க கட்சி, ஒவ்வொருத்தருமே உனக்கு இரட்டையிலையில் ஓட்டு போட்டு தான் உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க, எல்லாருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர், உங்களுக்கு நீங்கள் இந்த கட்சியில் ஒரு முன்னணி நிர்வாகி, அதிமுக ஆட்சிக்கு வரும் என்று நம்பி தான். ஆட்சிக்கு வரவில்லை என்பதற்காக இந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. இல்லை சார், நீங்கள் சொல்லுங்களேன், ஃப்யூச்சரில் முதல்வர் விஜய் சொல்கிறது என்னென்னா, இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அதை தான் ஒரு தேர்தலுக்கு முன்பு இருந்தே அந்த பிரச்சார கூட்டங்களில் இருந்து இப்போது திருச்சிக்கு போய் அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் போய் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலையும் அதே தான் பேசியிருந்தார். ஸோ எதிர்கால அரசியல் அதை நோக்கி தான் நகருகிறதா? இங்கே அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கும், அழியாது. ஆனால் அவங்க களத்தில் இருப்பாங்களா? இங்கே முதன்மையான போட்டியாளர்களாக திமுகவுக்கும் டிவிகேவும் தான் கருதப்படுவாங்களா? அதை நோக்கி தான் இப்போது அந்த அரசியல் நகர்ந்துட்டு இருக்கதா, இல்லை நகர்த்திட்டு இருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 70-75 ஆண்டு கட்சி. 1949 இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது. அவர்களுமே 6 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 72 தொடங்கி கிட்டத்தட்ட 50-54 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறது. இந்த 2 திராவிட கட்சிகளின் கட்டமைப்பில் பாதி கூட இந்த தாவேக்காவுக்கு இல்லை, பாதி இல்லை, 4 ஒரு பங்கு கூட இல்லை. கிராம கிளை தொடங்கி நகரம், மாவட்டம், ஒன்றியம், அப்படி அமைப்பு ரீதியாக ஒரு வலுவான இயக்கமாக இல்லை. இந்த திராவிட கட்சிகளின் மீது இருந்த ஒரு அதிருப்தியின் காரணமாக திடீரென இந்த நிலைப்பாடு வந்துருச்சு. அது மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் சொன்ன மாதிரி குட்டீசிகள் புரட்சி தான் இது. இந்த விசில் புரட்சியை ஏற்படுத்தியது குட்டீசிகள் புரட்சி. அது கூட ஏதோ நீதிமன்றத்தில் இருக்குது, பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வருதா என்னன்னு நம்ம பார்த்துப்போம். ஒவ்வொரு வீட்டு குழந்தையுமே தாத்தா விசிலுக்கு போடு, அப்பா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடுன்னே குழந்தைகளினுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக போட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு நீதியரசரே சொல்கிறாரு, என் பேத்தி சொன்னாங்க, பேரன் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது திடீரென ஏற்பட்டது தான். திடீரென ஏற்பட்ட அரசியல் மாற்றம் இது நிலைத்திருக்குமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் சொன்ன திமுக, அதிமுக வலுவான கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம் இருக்கிறது. இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்பது திமுகவில் இருக்கிறது, அதிமுகவில் இருக்கிறது. எனவே இவர்கள் சீராய்வு செய்து ஒரு சுய பரிசோதனை செய்து இளைஞர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த மூத்த முன்னோடிகளுடைய வாரிசுகள் அடுத்தடுத்து வருவாங்கல்ல, பேரன் பேத்தின்னு இருவாங்கல்ல. ஆமாம் ஆமாம், நீங்கள் வாரிசு அரசியல் என்பது தலைமையில் இருக்கக்கூடாது, தலைமையில் வாரிசு கூடாது. கீழே இருக்கிறவன் அவன் தொண்டன் இருக்கான்ல, அவன் ஒரு குடும்பத்தில் இருக்கிற போது நிச்சயமாக அப்படி தான் வருவான். தலைமை அடுத்தடுத்து வருவது என்பது தான் ஒரு இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ இந்த புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள், இவங்களுக்கு பொறுப்புகள், பதவிகள் அரசியலுக்கு வர விரும்புகிறவர்களுக்கு வேணும். திமுக, அதிமுகவில் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் மாற்று முகாம் தேடி தாவேக்கா இளைஞர்கள் நிறைய பேர் போனாங்க. அதனுடைய நீட்சியாக தான் அந்த வெற்றியை அவங்க பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு பெரிய அளவில் அண்ணாமலை அவரும் கலந்து வந்துட்டார். அப்போ விஜயினுடைய அந்த இளைய சமுதாயத்தினுடைய ஆதரவை தன் பக்கம் இழுக்கிறோன்னா அவரும் ஒரு பக்கம் போகிறார். ஆனாலும் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி திராவிட இயக்கம் என்பது வீழ்ந்துபட்டாலும் மீண்டும் எழும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அது ஒருபோதும் சிதையாது, அடுத்தடுத்து அதை அதிகரித்து தான் போகும். இன்றைக்குமே அந்த நிலைப்பாடு என்பது காலமெல்லாம் முன்னிலைப்படுத்தி சொல்றது சரியான வாதம். அடுத்த தலைமுறை வந்துட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதுதான் சொன்னேன். அடுத்தடுத்த தலைமுறைக்கு தலைவனை பற்றி, இந்த இயக்கத்தினுடைய தொடக்கத்தை பற்றி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி, அவர் இந்த இயக்கத்திற்காக என்னவெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையுமே. ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் கடைசியாக தலைவர் பேசுகிறப்போ சொல்லுவார்,
இந்த இயக்கம் என்பது தொண்டர்கள் இயக்கம். ஒருபோதும் இந்த இயக்கத்தை எவராலும் அழிக்க முடியாது நம்மை தவிர அப்படிம்பார். அப்போ நம்மில் ஒருவராக எடப்பாடி பழனிசாமி அப்போவே புரட்சித்தலைவர் எடை போட்டிருக்காரு. அவர் தான் இப்போ அழிக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரு. இது ஒருபோதும் எவராலும் அழிக்க முடியாது. இது யாருடைய குடும்ப சொத்தும் இல்லை, பாரம்பரிய சொத்தும் இல்லை, எல்லோருக்குமானது. கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இந்த இயக்கம். பிரிந்து போனவர்கள், இன்றைக்கு விலகி போனவர்கள், அங்கே அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், எதிர்வரும் தேர்தல்களில் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா அரசியலில் புரிதலற்ற, அரசியல் ஆர்வத்தோடு வந்திருக்கிற அந்த நிர்வாகிகள், தாவேக்காவுடைய நிர்வாகிகள் 28-30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவர்கள் இவர்களை மதிக்கலை. உதாரணம், பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி 2 முறை சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், போன உடனே மாவட்ட செயலர் மதிக்கலை, ஒன்றிய நகர செயலர் மதிக்கலை எங்களை அப்படின்னு. இந்த நிலைப்பாடு எல்லா மாவட்டங்களிலும் இருக்குது. அந்த ஆனந்த் பேசுகிறப்போ சொல்கிறாரு, இங்கிருந்து வருகிற புதியவர்களை நீங்கள் அரவணைத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் பண்ணணும்னு. ஆனால் அங்கே இல்லை. ஏன்னா அவர்கள் புதிதாக பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க. திமுக, அண்ணா திமுகவினுடைய 40-50 ஆண்டுகளாக பயணித்த இவர்களைப் போல் நாம் உயர்வு பெற வேண்டும், பல்வேறு பொறுப்புகளுக்கு வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக இவர்களைப் போல் நாம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ண உணர்வோடு வந்தவங்க இவங்களை நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் காலப்போக்கில் தாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்வார்கள். அப்படி தவறு என்று உணர்ந்து மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவுக்கு வருவதற்கு இந்த கட்சியை ஒரு மறு ஆய்வு செய்து எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாதத்தை தளர்த்தி ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டு ஒரு நீண்ட விவாதத்தை நடத்தி இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு உயர்நிலைக்குழு என்று ஒரு குழுவை போட்டு அதை பரிசீலித்து நிச்சயமாக செயல்படுத்தினால் அதிமுகவுக்கு நிச்சயம் எதிர்காலம் உண்டு. இது மீண்டும் வெற்றி பாதையில் வரும். அதுக்கு தான் நான் 91 சொன்னேன். எல்லோரும் தோற்று போய் ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் ஜெயித்த போதும் கூட 5 ஆண்டுகளில் கொண்டு வந்துட்டார். எனவே இந்த திராவிட கட்சிகள் வீழ்வது போல் இருக்கும், மீண்டும் எழும், ஆட்சிக்கு வரும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நகர்வுகளை நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.